ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கருவேப்பிலை தொக்கு தாங்க பார்க்க போறோம். கருவேப்பிலையில நிறைய சத்துக்கள் இருக்குங்க. விட்டமின் ஏ, பி, சி, இ, அதுக்கப்புறம் மினரல்ஸ், அயனு, கால்சியம், காப்பர்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த கருவேப்பிலைய நம்ம குழம்பு, சாம்பார்ல எதுல போட்டாலும் தூக்கி அதை தனியா எடுத்து வச்சிருவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதான் செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி. காலையில உங்களுக்கு டைம் இல்லாதப்போ இந்த தொக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதத்துல கலந்து கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க. ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 கை அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சிருக்கேங்க. தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ட்ரை எல்லாம் பண்ணி எடுத்து வைக்கல. தண்ணியை நல்லா வடிச்சு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை வறுத்து தான் எடுக்க போறோம். அதனால லைட்டா தண்ணி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை, கடுகு எல்லாமே நல்லா வறுபட்டுறணும். கடுகு நல்லா படபடன் வெடிக்க ஆரம்பிக்கணும். கடலைப்பருப்பும் நல்லா சவந்து நமக்கு வறுபடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம வறுத்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். கடலைப்பருப்பும் பாருங்க நல்லா சவந்திருக்கு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்ப அதே கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு 7 வரமிளகா சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா கூட்டி குறைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. மிளகாய ட்ரையா வறுக்கும் போது கொஞ்சம் நெடியா இருக்குங்கறனால நான் 1 டீஸ்பூன் ஆயில்ல வறுத்திருக்கேன். வறுத்த மிளகாய அதே பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்ப அதே ஆயில்ல ஒரு கை அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்திருக்கேன். புளியில இருக்கிற நார்கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதே எண்ணெயில சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்ப புளியையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இப்ப இதையும் நம்ம அதே பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப இதுலயே 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து இதையும் நம்ம அதே பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். வெந்தயத்தையும் நல்லா சவக்க வறுத்துட்டேன். இதையும் நான் அதே பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அதே சட்டியில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தி பிடிக்கும் போது 3 கை வர மாதிரி கருவேப்பிலை வந்து நான் சேர்த்திருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலையில இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டுறணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா வறுத்துட்டேன். கருவேப்பிலை நல்லா பாதியா சுருங்கி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஓரமா வச்சிருவோம். கருவேப்பிலை நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை, புளி, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு கட்டி வெல்லம் வந்து நான் சேர்த்திருக்கேன். நமக்கு டேஸ்டுக்காக தான் சேர்த்துறோம். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அரைச்சிட்டு, கருவேப்பிலை வந்து சரியா அரைப்படாது மிக்சியில. நீங்க எடுத்து விட்டு தான் அரைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா நைஸா அரைகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம தொக்குக்கு கருவேப்பிலை சட்னி மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சாதத்தோட எல்லாம் பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். தொக்கு ரெடி பண்றதுக்காக அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில தொக்கு ரெடி பண்றேங்க. நீங்க வேணும்னா நல்லெண்ணெயில செய்யலாம், இல்ல கடலை எண்ணெயில கூட செய்யலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை 2ஆ கிள்ளி சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருள வதக்கணும். இப்ப பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை தொக்கை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தொக்கையும் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி தொக்கு நல்லா சுருண்டு லைட்டா கலர் மாதிரி வரும். பாருங்க, மீடியம் டு ஹை ஃப்ளேம்க்கு வச்சே நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன். அப்பப்போ ஸ்லோ ஃப்ளேம் கொண்டு போயிட்டு மினிமமா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அப்பதான் நம்ம 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி இந்த தொக்கு வந்து யூஸ் பண்ண முடியுங்க. நீங்க எந்த அளவுக்கு எண்ணெயில வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கெடாம நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். பாருங்க, நல்லா வதக்கிட்டே இருக்கேன். நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே சைட்ல கக்கிட்டு வெளியே வரும். அந்த அளவுக்கு நீங்க வதக்கணும். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டே இருக்கேன். நமக்கு லைட்டா அந்த ஆயில் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது.
நல்லா மறுபடியும் உள்ளேயே போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம தொக்கு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு. லைட்டா நிறமும் மாறி இருக்கு பாருங்க. உங்களுக்கு எக்ஸஸா ஆயில் வேணும்னாலும் நீங்க ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்து தொக்க வதக்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். இப்ப நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த சட்டியில துருண்டு நம்மளுக்கு ஒட்டாம வரும். அந்த அளவுக்கு நீங்க வந்து வதக்கி எடுக்கணும். அப்படியே அல்வா மாதிரி நம்மளுக்கு சுருண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி நீங்க வதக்கி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 3 மாசம் கண்டிப்பா கெட்டு போகாதுங்க. நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு கண்ணாடி ஜாடியிலயோ இல்லனா பீங்கான் ஜாடியிலயோ போட்டுக்கலாம். நான் கண்ணாடி பாட்டில்ல நம்ம தொக்க வந்து போட்டுக்கிறேன். சில்வர் யூஸ் பண்ண வேண்டாம், கண்ணாடி இல்லனா பீங்கான்ல யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஜாடிக்கு மேல பாட்டில்லயே கொஞ்சமா மேல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யறனால நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஓபன் பண்ணி மூடும் போது மேல காத்து படுறதுனால பூசணம் பிடிச்சம் போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீக்கிரமா ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேல எண்ணெய் வந்து ஊத்தி வைக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான கருவேப்பிலை தொக்கு சூப்பரா தயாராயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த கருவேப்பிலை தொக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.